இன்னைக்கு வட்டிக்கு ஈடு வைக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு வாகனம் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு சொத்தை இழப்பதற்கு பதிலாக என்னிடத்திலே ஒரு மோதிரம் இருக்கின்றது, அந்த மோதிரத்தை விட்டுவிட்டு என்னுடைய கடமைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய பிரச்சனைகளை முடிப்பதற்கு நாங்க யாரும் முன்வாரங்கள், அதை வீட்டில வைப்போம். அதை வீட்டில வச்சு வட்டிக்கு காசு எடுத்து வட்டியை கட்டி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முடிக்கின்றோம். எங்களுடைய கொள்கைகள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய நோய்கள் எவ்வாறு லேசாக்கப்படும், எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய பிரார்த்தனைகள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். சகோதரிகளே, இன்று வட்டி என்கிற விடயம் ஊர் முழுக்க மிகவும் சாதாரணமாக வந்துவிட்டது. அதைய செஞ்சா இதே செய்யறாங்க, அவைய செய்யறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை, நாமளும் செய்வோமே. இது இல்ல சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் இந்த வட்டியை அழித்தே தருவார். அதே நேரம் தர்மம் செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை வளர்ப்பான். சகோதரிகளே, நாங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அப்படியே எங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையை நாங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் அதை விட சந்தோஷம் ஒன்றுமில்லை சகோதரிகளே.